அவங்க இருந்தால் இந்த மாதிரிலாம் ஒரு விமன் போலீஸ்க்கு ஒரு ஏடிஜிபிக்கு நடந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? உடனே இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸ் சந்திரலேகா சொல்லுவாங்க, ஏன் சந்திரலேகாவோட ஆசிட் இது மட்டும் சொல்லணும்? கேகேஎஸ் சார் ஆசிட் யார் அதுவும் சொல்லணும் இல்லையா? அவர் ஃபேஸை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தார், அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். சந்திரலேகா ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஆசிடை மட்டும் சொல்லுவாங்க. கேகேஎஸ் சார் மேலே யார் ஊற்றுனாங்க அது தெரியவே இல்லை, அவரே எடுத்து ஊற்றிக்கிட்டாரோ? அப்போல்லாம் ஒரு நியூஸ் வந்தது. இப்போ அதை பற்றி யார் மேலே? அவர் அங்கேயே தானே இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. அவர் யாரை சேஃப்கார்ட் பண்ணார்? திருநாவுக்கரசு கேகேஎஸ் சாரில் அம்மாவை தானே சேஃப்கார்ட் பண்ணாங்க. அப்போ யார் ஊற்றிருக்கணும் அவர் மேலே? ஒருவேளை இங்கே இருந்ததுனால அடுத்த இதுக்கு போகிறேன்னு ஊற்றிக்கிட்டாரா? ஓகே, தெரியல. அந்த கேஸ் என்ன ஆனதுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் எல்லோரும் பேசுகிறது இதும்போது இப்போ விமன் போலீஸை சொல்கிறப்போ உடனே நம்ம மேதாவிங்க யாராவது இங்கே கமெண்ட் பண்ணுவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்திரலேகா மூஞ்சியில் ஆசிட் ஊற்றுனாங்களே அது யார் தெரியுமா? என்னவோ அம்மாவே போய் ஊற்றின மாதிரி. கேகேஎஸ்ஆர் மேலேயும் யார் அவங்களே ஊற்றணும். ஆனால் யார் அதை செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இதையும் செஞ்சுருப்பாங்கங்கிறது தான் உங்களுக்கு உண்டான பதில் நான் சொல்கிறேன்.